ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 13ஆம் தேதி, நாளை டிசம்பர் 14ஆம் தேதி தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து 35 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று 55 ரூபா குறைஞ்சிருந்ததுங்க. ஸோ இன்று 7230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. நாளைக்கு தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு சீட்டு கட்டலாமா, இல்லை நகை வாங்குறதுக்கு இப்போ வெயிட் பண்ணலாமா, இல்லை இப்போவே வாங்கலாமா, இதுக்கு மேலே நகை ரேட்டு வந்து அதிகரிக்குமா, கோல்டு ரேட் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். தங்கத்தோட விலை அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணணும்னு நினச்சவங்க 18ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 13ஆம் தேதி. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறனால கூட நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு இந்த ரேட்டே ஓகே தான் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறனால பே பண்ணிக்கங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்கனால இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. யாருனாலே வந்து தங்கத்தோட ரேட் வந்து இன்றைக்கி அதிகரிக்கும், இன்றைக்கி வந்து குறையும், இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அதிகரிக்கும், 10 நாள் வச்சு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக பல காரணங்களால தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பாக, ஒரு ப்ரிடிக்ஷனாக வந்து எவ்வளோ இருக்கலாம், ஏறலாமா இல்லை இறங்கலாமா, குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுதான் நம்ம சொல்லவும் முடியுங்க. ஸோ வந்து எக்ஸாக்டாக இதுதான் கம்மியான ப்ரைஸ், இந்த கம்மியான ப்ரைஸ் வரக்கு இன்னொரு 10 நாள் ஆகும், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இதுதான் அதிகமான ப்ரைஸ், இதுக்கு மேலே வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது ஓகே, இந்த ரேட் ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. இல்லை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணவும் செய்யலாம். ஏன்னா இப்போ மாதத்தில் வந்து பாதி நாள் தான் போயிருக்கு, இன்னொரு 15 நாள் இருக்குது. ஸோ இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணுறனால வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு கட்டுறீங்க அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கிங்க. 2000 இல்லை 1000 ரூபா, 3000 ரூபா, 2500 ரூபா அப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள்லாம் வரப்போ சரி ஓகே இது கொஞ்சம் கம்மியான ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம இப்போ பே பண்ணிக்கலாம், மறுபடியும் அடுத்த பேமெண்ட் வந்து இன்னொரு 10 நாள் கழிச்சு அப்போ ஏதாவது ரேட் கம்மியாகிற மாதிரி இருந்தால் அப்போ பே பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம பிரித்து கட்டுறப்போ உங்களுக்கு சராசரியை பார்க்குறப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து மேட்ச் ஆகி கிராம் வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து சீட்டு போடுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கிங்கன்ட்டு. அதுவும் நான் சொல்லிடுறேங்க, ஏற்கனவே சீட்டு போட்டுருந்தீங்கன்னா அதை எதுவும் நம்ம பண்ண முடியாது. இனிமேல் புதுசாக சீட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி பிரித்து வந்து நீங்கள் கட்டிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை நாளைக்கு வந்து குறையிற முகமாக தாங்க இருக்குது, மதியத்திலேருந்தே குறையும் முகமாக தான் இருக்குது. நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கிராமுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று 7230 ரூபா அப்படின்னா நாளைக்கு 7180 ரூபா, அதாவது ஒரு 150 ரூபாயிலிருந்து ஒரு 180 ரூபா வரைக்கும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கிராமுக்கு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே இதில் வந்து போச்சுன்னா, இல்லை சப்போஸ் வந்து கடைசி நேரத்தில் மாறுச்சுனாலோ, இல்லை வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட வந்து உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டதுனால ஏதாவது இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க, உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தெரியப்படுத்துகிறேன் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறைமுகமாக தான் இருக்குது. ஸோ கிராமுக்கு 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.